அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பைசனா இருக்கிற ஒரு மாமட்டம் வந்திருக்கேன் நான் கடைக்கு. கொத்து ரொட்டி வீச்சி ரொட்டி எல்லாம் போடுற கடைக்கு. பாருங்கள் இந்த ரோட்டை, இதுதான் பலாப்பள்ளி. சரியா, இது பலாப்பள்ளி. இது பைசனாருக்கு போகிற ரோட்டு. இந்த அரிசி கடை. வாங்க பார்ப்போம் கடைக்கு என்ன சாமான் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. இங்கே பாருங்கள், நல்லா சம்சாரிச்சு. சரியா, நல்லா சாப்பிடலாம். நல்லா முறிய பத்திரிச்சு பாருங்கள். நல்லா கிடக்கு சம்சா. இடியாப்பம் வச்சு வேண்டிய அளவுக்கு இடியாப்பம் வச்சு நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இடியாப்பம். பாக்கி ஆட்டுச்சோவி நல்லா ஹாஜா கிடக்கு. நல்லா மிக்சர் தூள் கிடக்கு. சரியா, தேவைப்பட்ட பொருட்கள் சாப்பாடு, நாக்குக்கு ருசியான சாப்பாடு. சரியா, இங்கே பாருங்க, வேண்டிய அளவுக்கு பிரிஞ்சு கீழே கூழ் சாமம் கிடக்கு. மற்றது வாங்க, ஏதாச்சும் மாண்டா ரொட்டியா? மாண்டா ரொட்டி, நாண்டு ரொட்டின்னு சொல்லுவாங்க, மாண்டா ரொட்டின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி மாமா கொடுக்குறீங்க நீங்கள் ரொட்டி? ஒரு ரொட்டி 100 ரூபா கரிசும்மா. ஒரு ரொட்டி 100 ரூபா கரிசும்மா. சரியா, மற்ற வீச்சு ரொட்டி இருக்கு, மாண்டா ரொட்டி இருக்கு. ஆனால் மாமாட சரியா நாட்டுக்கு ருசியான சாப்பாடு. நீங்கள் வந்து பாருங்க, வந்து சாப்பிட்டு பாருங்க, அதுக்கு பிறகு நீங்கள் எடுங்க. சரியா, நம்மளோட புரோபடியாமா நம்மளோட சலாங்கோட்டலில் நேரத்தோட சலாங்கோட்டல் வச்சுருந்தார். அந்த சலாங்கோட்டலில் அழகு ராசாட்ட வேலை செஞ்சவர் தான் மாமா. சரியா, மாமா சாப்பாட்டில் அடிக்கிறதுக்கு யாருங்க இல்லை, கிணியாக்கில் அந்த மாதிரி நாக்குக்கு ருசியாக சரி கட்டுவார் மாமா. நீங்கள் வாங்க, பைசனாருக்குலாம் வச்சு பலாப்பள்ளிக்கும் பைசனாருக்கும் பள்ளிக்கு இடப்பட்ட இடத்துல இருக்கு இந்த கடை. சரியா, இன்ஷால்லா நீங்கள் வாங்க, வந்து சாப்பிட்டு பாருங்கள். நான் இந்த ஒன்றும் எடுத்து சாப்பிட்டு நாக்குக்கு அந்த மாதிரி ருசியாக இருக்கு. மாசலாமே எல்லாரும் வாங்க.